பொம்பளை பிள்ளைய பெத்த எந்த தாயாவது தகப்பனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடலாம்னு நினைச்சா இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு துணிவிருந்தா போய் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க. நேத்து மகளிர் தினம் கொண்டாடுறோம். ஆனா தமிழ்நாட்டுல 7 வயசு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, 60 வயசு கேள்விக்கும் பாதுகாப்பு இல்லை. முந்தா நாள் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு பெண்களுடைய இருதயத்தையே உழுக்கின சம்பவம். 7 வயசு பச்சை பிள்ளைய 7 வயசு பச்சை பிள்ளைய ஒரு காம கொடூரன், காம பிசாசு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். நேத்து ஒரு வயதான முதியவர் 70 வயது முதியவரை கொன்னுட்டு 60 வயசு கேள்வியை கெடுத்திருக்கிறான். இப்படியான கொடுமை எல்லாம் கடந்த காலத்துல பார்த்திருக்கீங்களா? இந்த கஞ்சா மாடல் ஆட்சி திமுக ஆட்சியில மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும். யாரோ 2 பேர் காம கொடூரம் ஒரே நாள் 2 பேர் இப்படியான சம்பவம் பண்றா, அதுக்கு திமுக எப்படி பொறுப்பாக முடியும்னு கேட்டா, ஆமா திமுக தான் பொறுப்பாகணும். தமிழ்நாட்டுல கஞ்சா என்னைக்கு பெருத்துச்சோ அன்னையில இருந்தா இப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சா? வாரத்துக்கு 10 செய்தி இப்படி தொடர்ச்சியா வந்துச்சா? நாங்குநேரியில வெட்டுறான், இதே வாரத்துல குமாரபாளையத்துல ஒரு குழந்தைய கெடுக்கிறான், இதே வாரத்துல கிருஷ்ணகிரியில ஒரு கேள்வியை கெடுக்கிறான். இப்படியான கொடுமை வேற எப்பயாவது நடந்துச்சா? குமாரபாளையத்துல நடந்த சம்பவத்தை கேட்டா இருதயமே வெடிக்குதுங்க, இருதயமே வெடிக்குது. குமாரபாளையத்துல தெருவுல விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு குழந்தைகிட்ட பேச்சு கொடுத்த ஒரு கொடும்பாவி கெமுனாட்டி பைய அந்த குழந்தைய கூட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த தாயுடைய தகப்பனுடைய மனசு வேதனைய. அந்த பச்சிளம் குழந்தை 7 வயசு குழந்தை ஒரு தாய்க்கு தகப்பனுக்கும் தான் புள்ள ரோட்ல விளையாடும் போது சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்த கசிஞ்சாலே பொறுத்துக்க முடியாது. அந்த குழந்தை துணி முழுக்க ரத்தக்கரை. அந்த தாயின் தகப்பனும் துள்ள துடிக்க அன்னைக்கே அந்த உசுறு போயிருந்திருக்காதா? இன்னைக்கு நடப்பணமால வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ரத்தக்கரையை பார்த்துட்டு உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போனா இந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு அந்த மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து உடனே காவல்துறைக்கு தகவல் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே குமாரபாளையத்து மக்கள் துடிதுடிச்சு போய் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஆய்வு பண்றாங்க. காவல்துறையினர் வர வரைக்கும் காத்திருக்கல. பார்த்தா ஒரு கொடிய மிருகம், மனுஷ மிருகம் ஒண்ணு அந்த பெண் பிள்ளைகிட்ட பேச்சு கொடுத்து கூட்டு போற காட்சி அதுல பதிவாயிருக்கு. காவல்துறை ஒரு தனிப்படையை அமைச்சு தேடுறாங்க. இந்த பிள்ளைகளை இப்படிக்கான கொடுமை செஞ்ச அந்த குடும்பாவிய அந்த கிராமத்து அந்த குமாரபாளையத்து மக்கள் ஒரு பக்கம் தேடுறாங்க. விடிய விடிய தேடி விடியற் காலையில ஒரு இடிஞ்ச கட்டடத்துல அந்த கொடிய மிருகம் படுத்திருக்கிறத பார்த்து பிடிச்சி இழுத்து அந்த மக்கள் தக்க அடிய ஒட்டுமொத்த பெண் பிள்ளைகளை பத்த தகப்பனும் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத அந்த பொதுமக்களும் கடுமையாக தாக்கி காவல்துறையிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பெண் பிள்ளைய பார்த்து பதறி போன கூட்டம், அந்த மக்கள் காவல்துறைக்கு முன்னாடியாக காவல் நிலையத்துக்கு முன்பாகவே நின்று இவனை கல்லாலே அடிச்சு கொல்லணும், இப்படியான மிருகத்தை எப்படி நடமாட விட்டீங்க, நீங்க இந்த கஞ்சாவும் கள்ளச்சாராயமும் இந்த குமாரபாளையத்துல பெருக்கினதுனால இப்படியான சம்பவங்கள் நடக்குது, இவனை எல்லாம் விடவே கூடாதுன்னு கொதித்து போய் காவல் நிலையத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இளமை கைமீறி போறதை பார்த்து காவல் நிலையமே பூட்டுது. காவல் நிலையத்தை பூட்டி உள்ளார அவனை வச்சு பாதுகாப்பா சிறைக்கு கொண்டு போறாங்க. வெளியில இருந்தக்கூடிய மூதாட்டி இப்படியான கொடும்பாவிய பாதுகாப்பா கூட்டு போறீங்களே, இவனுக்கு தூக்கு தண்ணியை வாங்கி கொடுங்கன்னு தன்னுடைய ஒரு ஆத்திரத்தை வெளிப்படுத்துறப்ப அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் அந்த மூதாட்டியை பார்த்து கண்டிக்கிறாங்க. என்ன கொடுமை பாருங்க. அதுவும் இந்த மணிகண்டன்றவன் சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவனா. இது முதல் தடவை கிடையாது. திமுக ஆட்சி மேல பெரிய கோபம் வரதுக்கான காரணம் இது முதல் தடவை கிடையாதுங்க. இதே கமுனாட்டி 2022ல 7 வயசு சிறுவனுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். ஒரு ஆண் மகனுக்கு 11 வயசு சிறுமி கிட்ட பாலியல் சீண்டல் நடத்திருக்கிறான். 2 தடவை போக்சோல அடைபட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைபட்டு மீண்டும் 3வது முறையா இப்படியான வேலை செய்யறான். 3மே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலேயே. அப்ப கூட அவனுக்கு பயம் இல்ல, அச்சம் இல்ல. இந்த துணிச்சல் இருக்குன்னா எது கொடுத்த துணிச்சல்? கஞ்சா கொடுத்த துணிச்சலா? திராவிட மாடல் கொடுத்த துணிச்சலா? சாராயத்தை வித்தீங்க, டாஸ்மாக் வழியா சாராயத்தை வித்தீங்க. திமுக முக்கிய நிர்வாகிகளே சாராய ஆலையை நடத்திட்டு இருந்தீங்க. எங்க வயிறு எரிஞ்சுது.
இப்பயாவது விடுவீங்கன்னு பார்த்தா இந்த கஞ்சாவில் என்னையா உங்களுக்கு கொட்டி கொடுக்குறான், காசு கொட்டி கொடுக்குறான்? ஏன் இந்த கஞ்சாவை தடுக்க மாட்டேன்றீங்க? கஞ்சாவாலையும் இந்த கள்ளச்சாராயத்தாலையும் இப்படியான கொடுமை நடக்குது இல்ல, போதை மரத்துல இப்படியான கொடுமை நடக்குது இல்ல. கஞ்சாவே இல்லைன்னு மனசாட்சியை தொட்டு இந்த திமுக கரை வெட்டி கட்டணும் யாராவது சொல்லிட முடியுமா? இந்த கஞ்சாவை தடுக்காதனால எப்படியான கொடுமை நடக்குது? எப்படியான கொடுமை? இந்த அந்த 7 வயசு பெண் பிள்ளை என்ன பாடுபட்டு இருக்கும்? என்ன பாடுபட்டு இருக்கும்? அந்த தாயும் தகப்பனும் நிலையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த திமுக ஆட்சி தான் மீண்டும் வரணும்னு நம்ம ஓட்டு போட போறோமா? இந்த திமுக ஆட்சி ஏதோ இந்த வாரத்துல 3 சம்பவம் 4 சம்பவம் வாங்கலாங்க. ஒவ்வொரு நாளும் இப்படியாப்பட்ட சம்பவங்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல இதே திமுக காரனே, விருதாச்சலத்துல ஒரு திமுக பிரமுகர் ஒருத்தர், எப்படியான சம்பவங்கள்? இந்த பெண்களுக்கான பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்குனதுதான் இந்த திமுக மாடல் செய்த பெரிய சாதனையா?